ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் வணக்கம். சுபயோகம் ஆன்மீக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குருவே சரணம். குருவின் ஆசையோடும் இறைவனின் அருளோடும் இந்த நாளை ஒரு நல்ல தகவலோட ஆரம்பிக்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜமாவே இந்த 2026 தைப்பொங்கல் நம்ம வாழ்க்கையில ஒரு புது வழியே காட்ட போகுதா? பாரம்பரிய முறையையும் ஆன்மீகத்தையும் வச்சு நம்ம வாழ்க்கைய எப்படி இன்னும் அழகா மாத்திக்கலாம்னு சொல்ற ஒரு முயற்சி தான் இது. நாளைக்கு பொங்கல் வைக்கிறப்போ நாம செய்யற ஒரு சில சின்ன தவறுகள் தான் நம்ம முன்னேற்றத்தை தடுக்குது. அது என்ன தவறுகள், எப்போ பொங்கல் வச்சா முழு ஆசீர்வாதம் கிடைக்கும், இத பத்தி தான் இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற தை பொங்கல் வந்தாச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு பெரியவங்க சும்மா சொல்லல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலும் ஆன்மீகமும் இருக்கு. நிறைய ஜோதிட சேனல்கள்ல இந்த ராசிக்கு அப்படி இருக்கும், அந்த ராசிக்கு இப்படி இருக்கும்னு பயமுறுத்துவாங்க. ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது, எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்க வீட்ல இந்த பொங்கல் அன்னைக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை எப்படி கொண்டு வர்றது, எதை செஞ்சா அந்த சூரிய பகவானோட அருள் முழுமையா கிடைக்கும் அப்படின்னு விளக்கமா பார்க்க போறோம். ஏன் தைப்பொங்கல் எவ்வளவு முக்கியம்? சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழையிற நேரம் தான் இந்த மகர சங்கராந்தி, அதாவது நம்ம தைப்பொங்கல். அறிவியல் படி பார்த்தா சூரியன் தன்னோட திசையை மாத்தி நமக்கு அதிகப்படியான ஒளியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிற நாள். அதனால தான் அன்னைக்கு நாம நன்றி சொல்றோம். இந்த 2026 வருஷம் பல கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால இந்த பொங்கல் வழிபாடு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். முதல்ல நம்ம நாளைக்கு பொங்கல் வைக்கிற நல்ல நேரம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல் நல்ல நேரம் நாளைக்கு காலையில 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷமான சுப ஓரை நேரம். முடிஞ்ச வரைக்கும் திறந்த வெளியில கிழக்கு திசை பார்த்து சூரியனை பார்த்தபடி பொங்கல் வைங்க. அப்போதான் அந்த சூரிய கதிர்கள் நேரடியா பானை மேல படும். அதே மாதிரி அந்த பொங்கல் பானையை நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. பானைக்கு மஞ்சள் குலை கட்டுறது வெறும் அழகுக்கு இல்லைங்க. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. அது நம்ம வீட்டை தேடி வர்ற எதிர்மறை சக்திகளை தடுக்கும். பால் பொங்கி வரும்போது அந்த பாலோடு சேர்ந்து நம்ம கவலைகளும் பொங்கி வெளியே போகணும்னு நினைச்சுக்கிட்டு பொங்கலோ பொங்கல்னு சத்தமா சொல்லுங்க. அந்த அதிர்வு உங்க வீட்டை சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்கும். இன்னைக்கு நாம செய்யக்கூடாத தவறுகள் என்னன்னு பார்க்கலாமா? நம்ம தெரியாம செய்யற சின்ன சின்ன தவறுகள் தான் தடைய கொடுக்கும். பழைய அல்லது விரிசல் விழுந்த பாத்திரத்தை ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க. அது வறுமையை குறிக்கும். வீட்டை துடைக்காம ஒட்டடை அடிக்காம பொங்கல் வைக்காதீங்க. மகாலட்சுமி சுத்தமான இடத்துல தான் தங்குவாங்க. முக்கியமா பொங்கல் வைக்கிற அன்னைக்கு வீட்டில் சண்டை போடாதீங்க, அழாதீங்க. அன்னைக்கு நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்களோ அதுதான் அந்த வருஷம் முழுக்க தொடரும். ஒரு ரகசிய பரிகாரம். உங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு சூரியனுக்கு படைக்கிற பொங்கல்ல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கொஞ்சமா சுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இது பிரசாதம் மட்டும் கிடையாது, ஒரு மருந்தும் கூட. சூரியனை பார்த்து ஆரோக்கியம் பெருகணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க. பலன் நிச்சயமா தெரியும். தை மாதம் பிறந்துடுச்சு, இனிமே உங்களுக்கு பயம் வேண்டாம். இந்த வீடியோவோட தலைப்புல இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்கன்னு குறிப்பிட்டிருப்பேன். அது எந்த மாதிரியான ஒரு தவறு? பொங்கல் வைக்கும்போது நிறைய பேர் செய்யற பொதுவான தவறு நேரம் மற்றும் திசையை கவனிக்காம இருக்கிறது. ஆனா ஆன்மீக ரீதியா இன்னும் ஒரு முக்கியமான தவறு இருக்கு. நிறைய பேரு பொங்கல் வைக்கும்போது சூரிய பகவானுக்கு முதுக காட்டி நின்னுக்கிட்டோ இல்லாட்டி திசை தெரியாமலோ பொங்கல் வைப்பாங்க. ஆனா இந்த 2026 பொங்கல்ல நீங்க செய்யக்கூடாத மிக முக்கியமான தவறு பாதுகை, அதாவது செருப்பு அணிஞ்சுக்கிட்டு நீங்க பொங்கல் வைக்க கூடாது. அடுத்தது அவசரமாவோ இல்லாட்டி கோபதாபத்தோடவோ ஏதோ ஒரு நடந்த சண்டையை நினைச்சுக்கிட்டு நீங்க பொங்கல் வைக்கவே கூடாது. அதைவிட முக்கியமா பொங்கல் பானையில பால் பொங்கி வரும்போது அதை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பொங்க விடணுமே தவிர தெற்கு நோக்கி பொங்க விடக்கூடாது. தெற்கு நோக்கி பொங்குவது அந்த வருடம் முழுவதும் தேக்க நிலையை உருவாக்கும். அதனால பானையை வைக்கும் போதே கிழக்கு நோக்கி சாய்வா இருக்கிற மாதிரி கவனமா வைங்க. வீடியோவோட தம்ப்நெயில்ல நான் ஒரு தவறுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். நாம அவசரத்துல பொங்கல் வைக்கும்போது பானையை அடுப்புல வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம். ஆனா பால் பொங்கி வரும்போது அது எந்த திசையில பொங்குதுங்கிறது தான் நம்ம வீட்டு அந்த வருஷத்தோட அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும். தெற்கு திசையில மட்டும் பால் பொங்கி வழிஞ்சிடக்கூடாது. இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு எதிர்மறை ஆற்றலை தரும். அதனால பால் பொங்கும்போது கிழக்கு அல்லாட்டி வடக்கு திசை நோக்கி வழியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது பொங்கல் வைக்கும் போதே பொங்கல் பானையை கிழக்கு பக்கமா கொஞ்சம் சாய்வா இருக்கிற மாதிரி வச்சிருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பால் பொங்கி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா கிழக்கு பக்கமா கொஞ்சம் பொங்கி வழிய ஆரம்பிச்சிரும்.
பால் பொங்குறதெல்லாம் நாம எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதை நாம விரும்புற திசைக்கு திருப்ப ஒரு சின்ன ரகசியம் இப்ப நான் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுதான். அடுப்புல பானையை வைக்கும் போதே கிழக்கு இல்லாட்டி வடக்கு திசை பக்கம் பானையோட வாய் கொஞ்சம் லேசா சரிவா இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கும்போது பால் இயற்கையாவே அந்த சரிவான திசையில முதல்ல பொங்கி வழியும். இதை தான் திசை பார்த்து பொங்கல் வைக்கிறதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நாம பண்ற இந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த வருஷம் முழுக்க நம்ம வாழ்க்கைய சரியான திசையில கொண்டு போகுன்றது ஒரு ஐதீகம். அடுப்புல பானையை வைக்கும் போதே திசையை பார்த்து வைக்கிறது. பால் எந்த பக்கம் வழியுதோ அந்த திசையில இருக்கிற தேவதைகளோட ஆசி நமக்கு கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இது ஒரு சின்ன சமநிலை தான், ஆனா அது கொடுக்கிற மனநிறைவு பெருசுங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். பொங்கல் வைக்கிறதுங்கிறது வெறும் சடங்கு மட்டும் கிடையாதுங்க. அதை நம்ம உழைப்புக்கும் இயற்கைக்கும் நாம சொல்ற ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த வருஷம் உங்க வீட்ல பொங்கல் பொங்கி வரும்போது உங்க மனசுல இருக்கிற கவலைகளும் தடைகளும் அந்த புகையோட புகையா மறைஞ்சு போகட்டும். தை பிறந்தாச்சு, இனி எல்லாம் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த நாளை கொண்டாடுங்க. முக்கியமா உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. குழந்தைகளுக்கு நம்ம பாரம்பரியத்தை சொல்லி கொடுங்க. ஆரோக்கியமான மகிழ்ச்சியான பொங்கல் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் போடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சுபயோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.